ஞான வேள்வி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு துபாய் மனவளக்கலை அன்பர்களுக்காக வானியல் என்ற தலைப்பில் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ஜெயப்பிரகாஷ் ஆற்றிய உரையினை தற்போது கேட்கலாம். இவர் தன் மாணவ பருவத்திலேயே அருட்தந்தையால் ஈர்க்கப்பட்டவர். 43 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் வாழ்ந்து வருபவர். 40 ஆண்டுகளுக்கு முன் அருட்தந்தையை திருச்சி மாநகருக்கு அழைத்து வந்து திருச்சியில் மன்றம் துவக்கியவர். ஆலியாருக்கு அடுத்து ஒரு அழகிய அறிவு திருக்கோயிலை திருச்சி வேதாத்ரி நகரில் அமைத்து மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து கொண்டிருப்பவர். பெல் நிறுவனத்தில் கூடுதல் பொது மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது மனைவியுடன் முழு நேர அருட்பணியில் ஈடுபட்டிருப்பவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் விஷன் கல்வி பிரிவில் கூடுதல் இயக்குநராகவும் பணியாற்றுகின்றார். வானியல் பற்றிய மேலும் விளக்கங்களை பெற பேராசிரியரை தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றலின் கருணையினாலும் வான்காந்தமாய் நின்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மகிழ்ச்சி அவர்களின் ஆசைகளாலும் இன்று எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்கின்றீர்கள். இணையத்தின் மூலமாக இணைந்துள்ள மனவளக்கலை சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று சூழி வாழ இறை அருளும் குரு அருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு வானியல் என்ற தலைப்பில், ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம், இப்பொழுது நாம் வானியலின் பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1992ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை வானியலில் மகத்தான கண்டுபிடிப்புகள், சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மகரிஷி இப்போ சொல்லும் சுத்தவெளி தத்துவம் இன்றைக்கு காஸ்மாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அண்டவெளி வல்லுநர்களால் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்று ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் மகரிஷி விரும்பிய மெய்ஞானமும் விஞ்ஞானமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. மறைந்த போப்பாண்டவர் ஜான் பால் போர் என்று அவர் விஞ்ஞானிகளிடம் வேண்டினார். அதுபோல விஞ்ஞானிகள் மத தலைவர்களிடம் நாங்களும் கடவுளை மறுத்து இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு சக்தி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அவர்களும் இப்பொழுது மெய்ஞானிகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மகரிஷி விரும்பிய ஒரு விஷயம். விஞ்ஞானமும் மெய்ஞானம் ஒன்றிணைந்தால்தான் மனித வாழ்வு அமைதி பெறும் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். அந்த முறையிலே நாம் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு பொறுப்பு அதிகம். மனவளக்கலைஞர்களுக்காக, மனவளக்கலைஞராகிய நாம் இன்னும் பொறுப்பெடுத்துக் கொண்டு மகரிஷியின் கனவை நிறைவேற்ற, இது ஒரு காரணம். இரண்டாவது, விண்வெளியில் நிறுத்தப்பட்டுள்ள ஹபிள் டெலஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வரை அன்று தனது 30 ஆண்டு பணியினை நிறைவு செய்கிறது. ஹபிள் டெலஸ்கோப் 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்களை, பிரபஞ்சத்தில் பல்வேறு தோற்றங்களை, கண்டுபிடிப்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. அதனுடைய 30வது ஆண்டு நிறைவு இந்த மாதம் நடைபெறுகிறது. இதனால் நமக்கு என்ன பயன் என்றால், மனிதர்கள் விண்வெளியில் வாழ முடியுமா? வேற்று கிரகத்தில் வாழ முடியுமா? செயற்கை உலகை உருவாக்க முடியுமா? மின்சக்தியை மிக மலிவாக பெற முடியுமா என்ற ஆராய்ச்சிக்கு இந்த ஹபிள் டெலஸ்கோப்போட புகைப்படங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் என்று இருக்கின்றேன். மூன்றாவது விஷயம், நாம் பல்வேறு தவங்கள் செய்கின்றோம். துரியாதீத தவம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம். இந்த எல்லா தவங்களிலுமே நாம் துரியத்தை விட்டு கிளம்பி மேலே துவாதச அங்கம், சந்திரன்,
சூரியன், பேரியக்க மண்டலம் என்று மனதாலை விரிந்து 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 தவம் செய்கிறது. இப்ப மனதாலை விரிவு பெற வேண்டும் என்றால் அந்த பிரபஞ்ச பயணம் சூரியனை தாண்டி பேரியக்க மண்டலத்தின் எல்லை வரைக்கும் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாம் அந்த தவத்தில் ஆழ்ந்து உணர்ந்து ஈடுபாட்டுடன் செய்ய முடியும். அதற்கும் இந்த உரை துணை நிற்கும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு ஈஸ்டர் திருநாள், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை கொஞ்சம் காலம் கடத்தி சொன்னாலும் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் உறுதியாக. அதுபோல நாளை மறுநாள் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது, சார்வரி ஆண்டு. இந்த சார்வரி ஆண்டிலே உலக மக்கள் அனைவரும் இந்த நோய் பிணியிலிருந்து நீக்கம் பெற்று இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து பூர்ணமாக விடுபட்டு ஒரு புதிய உலகில் வாழ துவங்குவார்களாக. இறைநிலையும் குரு அருளும் அவர்களுக்கு எல்லோருக்கும் துணை நிற்குமாக. இந்த புத்தாண்டை பற்றி சொல்லும் பொழுது தமிழ் ஆண்டுகள் 60, அதிலே 34வது ஆண்டாக இந்த சார்வரி ஆண்டு வருகிறது. ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் ஒரு வெண்பா உண்டு. இந்த ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு வெண்பா உண்டு. இந்த வெண்பாவை எழுதியவர் இடைக்காட்டு சித்தர் என்பவர். தமிழ்நாட்டில் வாழ்ந்த 18 சித்தர்களில் இடைக்காடரும் ஒருவர். அவரது வாழ்விலே வானியல் பற்றி ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதை முதலில் சொல்லிவிட்டு இந்த சார்வரி ஆண்டு வெண்பாவையும் கொஞ்சம் பார்க்கலாம். இடைக்காடர் பொதிகை மலையில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அவருடைய காலம் 10வது நூற்றாண்டிலிருந்து 16வது நூற்றாண்டு வரை இருக்கலாம். அவரது தொழில் இடையர், ஆடு மாடுகளை மேய்ப்பவர். ஆனால் இறைஞானம் பெற்றவர். அதனால் எல்லா ஞானமும் அவருக்கு உண்டு. மருத்துவ ஞானம், வான சாஸ்திரம் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்தவராக இருந்தாலும் ஆடு மாடுகளை ஊட்டி அவளை பராமரித்து அவைகளுக்கு உணவு கொடுத்து பால் கறந்து மற்றவர்களும் கொடுத்து மகிழ்பவர். ஒரு நாள் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வக்கரித்து அடுத்த 12 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் அந்த பகுதியில் ஏற்பட போகிறது என்பதை அவர் கணிக்கின்றார். இதிலிருந்து ஆடு மாடுகள் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்திக்கிறார். அதற்காக ஒரு வழி பண்ணுகிறார். தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மண் குடிசை ஒன்று கட்டுகிறார். அந்த மண் குடிசையில என்ன பண்றாருன்னா வரகரிசி, அதிலும் குறு வரகரிசி என்று நீண்ட நாட்களுக்கு கெடாத வரகு அரிசியை தேர்ந்தெடுத்து அதை கல்மண்ணில் குழைத்து அதை கொண்டு குடிசை சுவர்களை கட்டுகிறார். தனது ஆடு மாடுகளுக்கு எருக்க இலையை கொடுத்து சாப்பிட பழக்குகிறார். எருக்க இலை எந்த பஞ்ச காலத்திலையும் விளையும். தண்ணீர் இல்லாமலும் கடும் சூரிய வெப்பத்திலும் அது நன்றாக விளையும் என்பதனால எருக்கம் இலையை ஆடு மாடுகளுக்கு கொடுத்து பழக்குகிறார். ஆடு மாடுகள் முதல்ல சாப்பிட மறுக்கின்றன. உடனே புல்லாங்குழல் இசைத்து அந்த ஆடு மாடுகளை மயக்கி அந்த எருக்கம் இலைகளை அதுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கி அந்த எருக்கம் இலை மேல் அவைகளுக்கு ஒரு பிரியம் உண்டாக்கி விடுகிறார். அப்படியே அந்த ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு கடற்கரை ஓரம், கடல் தண்ணி எப்பொழுதும் வற்றாது பஞ்ச காலத்திலும், அந்த கடல் தண்ணியையும் குடிக்க பழக்குகிறார். அவருடைய ஆடு மாடுகள் எருக்க இலையை சாப்பிட்டு விட்டு கடல் தண்ணியை குடித்து விட்டு இந்த குடிசை கோயிலை உண்டு. அந்த எருக்க இலை சாப்பிட்டதால அந்த உடம்புகள்லாம் அரிக்கும். அப்ப அந்த களிமண் சுவர் இருக்கு இல்லையா, குடிசை சுவரில் தனது முதுகை தேய்த்து கொள்ளும். அப்பொழுது அவர் ஏற்கனவே வரகரிசி வைத்து கட்டிய சுவர் என்பதால் சிறிது வரகரிசி சிந்தும். அதை எடுத்து இடைக்காடர் ரொட்டி சுட்டு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வழக்கம் போல ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக மேய்த்து கொண்டிருக்கும் போது இந்த 9 கிரகங்களும் மேலிருந்து பார்க்கின்றன. நம் வக்கரித்து கொண்ட நிலைப்படி
இந்த பகுதியில் பஞ்சம் வந்து விட்டதா என்று பார்க்கும்போது அந்த பகுதியிலே பெரும்பாலான இடத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நீர்நிலைகள்லாம் வெற்றி போய்விட்டன. பச்சை மரங்கள் ஒன்று கூட தென்படவில்லை. ஆனால் இடைக்காடரும் அவர் ஆடு மாடுகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றன இந்த 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொள்கின்றன. இவர் மாத்திரம் எப்படி இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்தார்? நேரடியாக அவரிடம் போய் கேட்கலாம் என்று அந்த 9 கிரகங்களும் இடைக்காடர் குடிசையை நோக்கி வருவதாக கதை. அதில் புதன் கிரகம் சொல்கிறது, நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதில் ஏதும் மாற்றம் செய்து கொள்ளாமல் அதே வக்கரித்த நிலையிலே நாம் பூமிக்கு செல்வோம், இடைக்காடரை சந்திப்போம் என்று இடைக்காடரை சந்திக்க வருகிறார்கள். இடைக்காடர் இறைஞானி அல்லவா, வந்தவர் யார் என்று கண்டுபிடித்து விடுகிறார். 9 கிரகங்களும் அவர் வீட்டு வாசலில் நிற்கின்றன. அவர்களை வரவேற்று முதல் நான் உணவு தருகிறேன், இந்த ஏழை கொடுக்கும் உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லி வரகரிசி ரொட்டி, வரகரிசி பாயசம், ஆடு மாடுகளின் பால், வெண்ணெய், தயிர் எல்லாவற்றையும் படைக்கிறார். இந்த 9 கிரகங்களும் அந்த உணவை உண்கின்றன. ஒரு புதுமையான ருசி, இதுவரைக்கும் சாப்பிடாத ருசி. அந்த 9 பேருக்கும் அந்த உணவு மிகவும் பிடித்து விடுகிறது. நன்றாக சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பிட்ட மயக்கம், ஏன்னா எருக்கம் இலை சாப்பிட்டு ஆடு மாடுகளிலிருந்து கறந்த பால், வெண்ணெய், அதனால் எல்லா கிரகங்களுக்கும் உண்ட மயக்கம், அப்படியே தூங்கி விடுகின்றன. இடைக்காடர் பார்க்கிறார். இந்த தூங்கிக் கொண்டிருக்கின்ற 9 கிரகங்களின் நிலையை கவனித்து இந்த கிரக நிலைகளை எப்படி மாற்றி வைத்தால் நல்ல மழை பொழியும் என்று கணக்கிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் கிரகங்களை இடம் மாற்றி தகுந்த ராசி கட்டங்களில் எடுத்து வைத்து மாற்றி வைக்கும் பொழுது நல்ல மழை பொழிந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன, குளங்கள் நிரம்புகின்றன, கிணறுகள் நிரம்புகின்றன. இந்த 9 கிரகங்களும் விழித்து பார்க்கும்போது எல்லா இடத்திலும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்றது. 9 கிரகங்களுக்கு வேற வழி தெரியவில்லை. இடைக்காடரை ஆசீர்வதித்து விட்டு தங்கள் நிலைக்கு சென்றதாக ஒரு கதை. இந்த கதையை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சார்வரி ஆண்டுக்கு இடைக்காடர் ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாவை நான் படிக்கின்றேன். சார்வரி ஆண்டுதனில் சாதி 18 தீரமறு நோயால் தெரிவார்கள். இருக்க முடியாத நோயால் தெரிவார்களாம். கொரோனா பாதிப்பா கூட இருக்கலாம். மாறி இல்லை, இந்த ஆண்டு மழை குறைச்சலா இருக்குமா, பூமி விளைவில்லாமல் புத்திரர்களும் மற்றவர்களும் ஏமமின்றி சாவார்கள் அப்படின்ட்டு இந்த புத்தாண்டு பலனை இடைக்காடர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவருடைய டெக்னிக்கை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். அவர் எப்படி எதிர்காலத்தை கணித்து இப்படி பஞ்சம் வரும் என்று திட்டமிட்டு அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தாரோ அது போல நாமும், மகிழ்ச்சி சொல்வார்கள் இல்லையா, இறந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகளை கணித்து நாம் திட்டமிட்டு ஒரு புத்தாண்டில் சாதனைகள் புரிவோம். அனைவருக்கும் இந்த புத்தாண்டு இனிதாக அமையுமாக. இடக்காடர் பாடல் ஒன்று ரெண்டு நான் சொல்றேன். அதுல ஒரு பாடல் ரெண்டு வரி பாட்டு தான். மனமெனும் மாடு அடங்கிடு தாண்டவ கோணி, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவ கோணி ஒரு பாட்டு. சினமெனும் பாம்பிறந்தால் தாண்டவ கோணி, யாவும் சித்தி என்று நினையேடா தாண்டவ கோணி, மூலப்பகுதி தாண்டவ கோணி, உள்ளே முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவ கோணி அப்படின்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன பாடல்கள், எளிமையான பாடல்தான் எழுதியிருக்கார். இவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதியானதாக கதை. ஏன் இந்த கதையை சொன்னேன் என்றால், நமது முன்னோர்கள் வான சாஸ்திரத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். கிருஷ்ணர் மண்ணை உண்ட போது
யசோதை வாயை திறக்க சொல்லி பார்க்கும்போது பிரபஞ்சமே கிருஷ்ணர் வாயில் தெரிந்ததாக ஒரு கதை படித்திருக்கிறார். அதே போல மகாபாரத போரிலே கண்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்சி அளித்த போது அந்த பிரபஞ்சம் காட்சி அளித்ததாக கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம வானிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னா என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுப்போம். பிற பஞ்சம் என்று பிரிக்க வேண்டும். பஞ்சம் என்றால் 5 என்ற அர்த்தம் இங்கே கிடையாது, விரிந்த என்று அர்த்தம். வைதிக காரியங்களுக்கெல்லாம் பஞ்சபாத்திரங்கள் பயன்படுத்துவாங்க, கேள்விப்படுத்தும். யாகம் நடத்தும் போது, வீட்டுல சில விசேஷங்கள் பண்ணும்போது பஞ்சபாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்சபாத்திரம் என்றால் வாய் அகன்ற பாத்திரம், அதாவது பஞ்சம் என்றால் அகன்றது என்று அர்த்தம். பிற என்றால் நன்றாக, சாதம் பிரசாதம், தோஷம் பிரதோஷம், அதான் சிறப்புமிக்க என்ற அர்த்தம். நன்றாக விரிகின்ற அப்படி என்ற அர்த்தம். பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு விரிந்து கொண்டே இருக்கின்ற என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதை நமது முன்னோர்கள் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், பிரபஞ்சம் விரிகின்றது என்ற விஞ்ஞான உண்மையை சொன்னவர் டாக்டர் ஹபிள். அவர் பெயர்ல தான் இந்த டெலஸ்கோப் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அவர் இந்த உண்மையை சொல்லி கிட்டத்தட்ட 96 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் நமது முன்னோர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம் எங்கு விரிகிறது என்றால் அது சூழ்ந்து நிற்கின்ற எல்லையற்ற சுத்தவெளி. இந்த சுத்தவெளிக்கு எல்லை கிடையாது. பூரணம், வற்றா இருப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பூரணம் வற்றா இருப்பிலிருந்து தான் பிரபஞ்சம் வளர்ந்தது. நம்மெல்லாம் பிரம்மஞானம் மகிழ்ச்சியிடம் கேட்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த பிரபஞ்ச பயணத்தை இப்பொழுது நாம் மேற்கொள்வோம். பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்குன்ட்டு சுருக்கமா பார்க்கலாம். இப்பெல்லாம் நம்ம பூமியில வசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் துபாயில இருக்கீங்க. துபாய் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தில் 7 எமிரேட்ஸ்ல ஒன்று. 7 எமிரேட்ஸும் சேர்ந்தது ஐக்கிய அரபு அமீரகம். இது பாரசீக தீபகற்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த அரேபிய நாடுகள் ஆசியா கண்டத்தில் உள்ளன. ஆசியா கண்டம் பூமியில் உள்ள 6 கண்டங்களில் ஒன்று. பூமி மிக பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. இது சூரியனை 9 கோடி மைல் தொலைவிலே ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. சூரியனுடைய சைஸோ பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெரியது. சூரியனை சுற்றி பூமி மாத்திரம் இல்லை, புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் போன்ற 8 கோள்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூரிய குடும்பத்தின் விட்டம் கிட்டத்தட்ட 600 கோடி மைல். இப்பொழுது நமது பூமியை எடுத்துக்கொண்டால் பூமிக்கு ஒரு துணைக்கோள் உண்டு, அது சந்திரன் என்று சொல்லியிருக்கோம். இயற்கையாக ஏற்பட்ட ஒரு துணைக்கோள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? இப்பொழுது பூமியை சுற்றி கொண்டு இன்னொரு சந்திரன் சுற்றி வந்து கொண்டிருப்பதாக இந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு ரொம்ப ரொம்ப குட்டியூண்டு சந்திரன் அது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 யானைகளை ஒன்று சேர நிறுத்தி வைத்தால் எவ்வளவு நீள அகல வேற கனப்பரிமாணம் இருக்குமோ அந்த அளவுதான் சைஸ். அதற்கு வானியல் விஞ்ஞானிகள் 2020 CD என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அது கடந்த 3 ஆண்டுகளாக சுற்றி கொண்டிருக்கிறதா. இந்த ஜனவரியில் தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது போல அவ்வப்போது குட்டி சந்திரன்கள் பூமியை சுற்றி கொண்டு அப்புறம் காணாமல் போன வழக்கங்கள்லாம் ஏற்பட்டுள்ளன. கடந்த 1996ஆம் ஆண்டு இது போன்ற ஒன்று நிகழ்ந்தது. இந்த மாதிரி குட்டி உண்டு கோள்களுக்கு குவாசி சேட்டலைட்ஸ் என்று பெயர். இப்ப நம்ம பூமியை விட்டு உயர போறோம், மனதாலே விரிவடைகிறோம்.
முதல்ல துரியாதீத தவம் அந்த காலத்துல சொல்லி தரும்போது, நீங்க மனதால விரிவடைங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த ரூம் ஹைட் வரைக்கும் மனதால விரிந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தென்னை மர உயரத்துக்கு விரிந்து செல்லுங்கள். அப்புறம் இன்னும் உயரமா, இப்ப நீங்க துபாயில இருந்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா மேல நின்று பார்த்தா துபாய் எப்படி தெரியும், அந்த அளவுக்கு மனதாலை விரியுங்கள். அப்புறம் இன்னும் மனதாலை ஒரு ஏரோப்ளைன்ல போகும்போது கீழே பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு மனதாலை விரியுங்கள். இப்படி விரிந்து 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 சந்திரன் அளவுக்கு விரியும். இப்ப சந்திரனை நோக்கி போகும்போது முதல்ல சந்திரன் சிறிதாக தெரியும். சந்திரன் கிட்ட போக 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 சந்திரன் பெரிதாகதாகும், பூமி சிறிதாக மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப சந்திரன் அளவுக்கு மனதாலை விரிந்திருக்கும். பிறகு மனதாலை விரிந்து 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 சூரியன் வரைக்கும் மனதாலை விரிக்கும். சூரியன் தூரத்துல சின்னதா ஒரு பந்து போல தெரிகிறது. சூரியனை நெருங்க 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 மனதாலை தான் சூரியன் மிக பெரிதாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. சந்திரனும் பூமியும் ஒரு எலுமிச்சம்பழ சைஸு கடுகு சைஸ் ஆகி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுகின்றன. இப்ப நாம் சூரியனின் அளவுக்கு மனதாலை விரிந்து நின்று சூரியனில் நின்று தவம் செய்யும். இப்ப சூரியனை மையமாக வைத்து எல்லா திசைகளும் மனதாலே விரிவடையும். புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ போன்று மனதாலே விரிந்து நட்சத்திர மண்டலங்களுக்கு வருகிறோம். இப்பொழுது உங்களுக்கு சில வானியல் உண்மைகளை சொல்ல, நம்ம சூரிய குடும்பம் இருப்பது பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி என்ற ஒரு கேலக்சியில நம்ம இருக்கும். இது ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பைரலோட ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறது. சூரிய குடும்பம் சூரியன் தனது 8 கோள்களை தூக்கிக் கொண்டு துருவ நட்சத்திரத்தை சுற்றி வருவதாக சொல்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருவதாக ஒரு கணக்கு சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா தெரியாது. இப்ப பூமி சந்திரன் பூமியை சுற்றுகிறது, பூமி சூரியனை சுற்றுகிறது. சூரியன் 9 கோள்களையும் தூக்கிக் கொண்டு துருவ நட்சத்திரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒண்ணு ஒரு ஸ்பீட்ல சுத்துது. நமக்கு பூமியோட ஸ்பீட் தெரியும். சூரியனை சுற்றி வட்டப்பாதையிலே ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு பூமி. அப்ப சூரியனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா அது போல பல மடங்கு வேகத்துல சூரிய குடும்பத்தை தூக்கிக் கொண்டு துருவ நட்சத்திரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்ப இங்க வானத்தை பாத்தீங்கன்னா பல்வேறு நட்சத்திரங்களை பார்க்கலாம். நம்ம வெறும் கண்ணால நேக்கட் ஐயால பார்த்தா ஒரு 6000 நட்சத்திரங்களை பார்க்கும். இந்த 6000 நட்சத்திரங்களும் மில்கி வேல கேலக்சில தான் இருக்கு. இந்த 6000 நட்சத்திரங்களை பல்வேறு தொகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமது சூரிய குடும்பத்தை சுற்றி 27 நட்சத்திர மண்டலங்கள், அதை 12 ராசிகளாக பிரித்துள்ளார்கள். அதுல இந்த 27 நட்சத்திர தொகுதிகளும் நம்ம வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். நம்ம வானத்தை பார்ப்பதே மறந்து விட்டோம். அப்படி பார்த்தாலும் நட்சத்திரங்கள் இந்த செயற்கை ஒளியில் தெரிவதில்லை. இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் அடிக்கடி வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள், கிரகங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். கிரகங்களை எடுத்துக்கொண்டால் புதன் கிரகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா மிக மிக சிறிய கிரகம். அது காலை நேரத்துல 3:30 மணிக்கு மேலதான் தெரியும். சூரியனை ஒட்டி இருப்பதால பார்ப்பது ரொம்ப கடினம். ஆனா வியாழன் கிரகம் ரொம்ப பெருசு, அது எளிதாக பார்க்க முடியும். அதனால்தான் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பொன் என்றால் குரு கிரகம், குருவை பார்த்தாலும் புதனை பார்க்க முடியாது என்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம், புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள், பொன் கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைக்காதுன்ட்டு புதன்கிழமையில நல்ல காரியங்கள் செய்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியும், சந்திரனை பார்க்க முடியும், சூரியனை பார்க்க முடியும், குருவை பார்க்க முடியும். சனி கிரகத்தை உற்று பார்த்தால் ஓரளவு பார்க்க முடியும். ஆனா வளையங்கள் தெரியாது. அதுக்கு டெலஸ்கோப் வச்சுதான் பார்க்க முடியும். ஒரு தேர்ந்த வானியல் வல்லுநரை துணை வைத்துக் கொண்டு இந்த 27 நட்சத்திரங்கள் கிரகங்களை தெரிந்து கொண்டால் நடு ராத்திரியில கூட நேரம் பார்த்து சொல்ல முடியும், திசைகளை அறியும். சப்தரிஷி மண்டலம்னு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு 7 நட்சத்திரம் தெரியும். அதை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா வடக்கு திசையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முதல் 2 நட்சத்திரங்களை கீழ்நோக்கி இழுத்து அடிவானத்தோடு சேர்த்து விட்டால் கொஞ்சம் தூரத்துல துருவ நட்சத்திரம் தெரியும். துருவ நட்சத்திரம் இருக்கும் இடம்தான் எக்ஸாக்ட் வடக்கு பகுதி. அப்படியே திருப்பி 180 டேஸ் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரங்கள் பிளஸ் மாதிரி தெரியும். அதை மேல்நாட்டினர் சத்தன் கிராஸ் என்று சொல்வார்கள். ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். நமது முன்னோர்கள் திருசங்கு சொர்க்கம் என்று அதை சொல்கிறார்கள். இந்த 2 வச்சாலே நம்ம திசையை கண்டுபிடிச்சிடும். ஆனா வானத்தை அடிக்கடி பார்த்து நட்சத்திரங்களை லொக்கேட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹேபிட்டா மாறும். ஸ்டார் கேசிங் என்பது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கக்கூடிய, அதே நேரத்தில் மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம். எப்பொழுது மனம் விரிகின்றதோ, விசாலமான பார்வை உண்டாகிறதோ, மன அழுத்தம் குறையும். உதாரணத்திற்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு டேப்ல இருந்து ஒரு ரப்பர் ஹோஸை கனெக்ட் பண்ணி தண்ணீர் பாய்ச்சுக்கிறோம். ரப்பர் ஹோஸ் எவ்வளவு லென்த் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம கையால தண்ணி அடிக்கணும். தூரத்துல ஒரு செடி இருக்கிறது, அதுல செடிக்கு இங்கிருந்து கொண்டே தண்ணீர் பாய்ச்சணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழாயின் வாய்ப்புறத்தை லேசா கொஞ்சம் அமுக்கி இல்லாட்டி பாதி அடைத்தா ப்ரெஷர் அதிகமாகும். அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா அதிகமானா ப்ரெஷர் குறையும். இது பௌதிக விதி. அது போல நம் மனம் விரிவடைந்தால் மன அழுத்தம் குறையும். இதை வைத்துத்தான் முன்னோர்கள் மலை உச்சியில, கடற்கரை ஓரத்துல, ஆற்றங்கரையில கோயில்கள்லாம் கட்டினாங்க. அந்த இடத்துக்கு போனாலே விசாலமான பார்வையில நமக்கு என்ன டென்ஷன் இருந்தா கூட ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதனாலதான் மனம் விரிந்து 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 பிரபஞ்சத்தில் போக 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 அதுவே ஒரு தவமாக மாறும். இப்ப சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆல்பா சென்டாரின். அது கிட்டத்தட்ட 4.5 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது. ஒளியாண்டு என்றால் லைட் ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் போயிடுது. அது 60ஆல பெருக்குனா ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு தூரம், அது 60ஆல பெருக்குனா 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும், அதை 24ஆல பெருக்குனா ஒரு நாளைக்கு ஒளி எவ்வளவு தூரம் போகும், அதை 365ஆல பெருக்குனா ஒரு ஆண்டுக்கு ஒளி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுங்கிற ஒரு தூரம். ஒளி ஆண்டு என்பது டிஸ்டன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட். அது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி மைல் ஒரு கணக்கை அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். அந்த ஒளியின் வேகத்தில் நாம் பூமி விட்டு கிளம்பினால் 4.5 ஆண்டுகள் ஆகும் பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர் ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்துக்கு போவது. ஆனா ஒளியின் வேகத்துல போக முடியுமா என்றால் முடியாது. ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி படி E=mc². ஒளியின் வேகத்துல ஒரு மாஸ் போனா அது எனர்ஜியாக மாறிவிடும் என்பது ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பு. அதை வைத்துக் கொண்டுதான் ஒரு அணுவை வேகப்படுத்தி அணுகுண்டு தயாரித்து 2 நகரங்களை அழித்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஸோ ஒளியின் வேகத்துல நம்ம போக முடியாது. இருந்தாலும் மனோ வேகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். இப்ப நம்ம பால்வெளி மண்டலத்துல இருக்கிறோம். பால்வெளி மண்டலத்துல கிட்டத்தட்ட முதல்ல 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஹபிள் டெலஸ்கோப்
நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அதன் எண்ணிக்கை அதிகமாகி இப்பொழுது 200 பில்லியன் நட்சத்திரங்கள் நமது பால்வெளி மண்டலத்தில் மாத்திரம் இருக்கிறது. நம்ம 27 நட்சத்திரங்கள்ல ஒன்றான உத்திரட்டாதி நட்சத்திர கூட்டத்துல ஒரு நட்சத்திரம் நமது சூரியனை போல 108 கோடி மடங்கு பெரிய நட்சத்திரம் இருக்கிறது. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியவில்லை, அவ்வளவு தூரத்துல இருக்கு. இப்பொழுது பால்வெளி மண்டலத்தை தாண்டினால் பக்கத்துல இருக்கிறது அண்ட்ரோமீடா கேலக்சி. இது போல பல பல மண்டலங்கள் கேலக்சிஸ் இருக்கின்றன. இந்த ஹபிள் டெலஸ்கோப் நிலைநிறுத்துவதற்கு முன்பாக வானியல் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 பில்லியன் கேலக்சிஸ் தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஹபிள் டெலஸ்கோப்போட கண்டுபிடிப்பை பார்த்துவிட்டு 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கலாம் என்று ஒரு கணக்கு வந்தார். ட்ரில்லியன் என்பது 10^18, 1 போட்டு 18 சைபர் போட்டா வரக்கூடிய எண்ணிக்கை. அப்புறம் சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் கேலக்சிஸ் இருக்கலாம் என்று ஒரு கணக்கு எடுத்தாங்க. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் ஹபிள் டெலஸ்கோப் பார்த்தது வெறும் 10% கேலக்சிஸ் தான், இன்னும் 90% கேலக்சிஸை இன்னும் அளக்க முடியவில்லை என்று இப்பொழுது சொல்கிறார்கள். அப்பனா கேலக்சிஸ் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருக்கின்றன. அவ்வளவு கேலக்சிஸ் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட சைஸுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுங்க, நம்ம சூரியனே நத்திங், நம்ம டஸ்ட்லயும் டஸ்டா இருக்கும். இருந்தாலும் மனதை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே அளந்து விட்டோம். இந்த பிரபஞ்சம் இஸ் எக்ஸ்பேண்டிங். இதான் ஹபிள் சொன்ன ஒரு உண்மை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டு என்று சொன்னார். அவர் வாழ்ந்த காலகட்டத்துல தான் ஹபிளும் இருந்ததுனால ஹபிள் இதை சொன்னார், பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது சொன்ன பிறகு ஐன்ஸ்டீன் ஹபிளை மீட் பண்ணி அவரோட டிஸ்கஸ் பண்ணி தனது சித்தாந்தத்தை மாற்றிக்கொண்டார். இப்போ பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது, எல்லையற்ற வேகத்துல விரிந்து கொண்டே இருக்கிறது. எங்க விரியுதுன்னா, அதை சூழ்ந்தும் தாங்கியும் இருக்கக்கூடிய எல்லையற்ற சுத்த வெளியில விரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுத்த வெளி நமது முன்னோர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். அதுதான் அறிவாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தும் விளக்க முடியும். மகிழ்ச்சி அவர்கள்தான் அந்த சுத்தவெளியின் தன்மைகளை 4ஆக வகுத்தார்கள். பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம் என்று பிரித்து அந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய ஆற்றல், செல்ஃப் சரௌண்டிங் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தன்னிழுக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் பரமாணுக்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. பரமாணுக்கள் சுத்தவெளியின் அழுத்தத்தால் தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டு சுத்தவெளியிலே கரையும் போது அங்கு காந்தம் உண்டாகிறது. அப்ப சுத்தவெளி முழுக்கவே காந்த கடல். ஆனா சுத்தவெளியில இயக்கம் கிடையாது. இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து விண்துகளாக மாறும்போதுதான் தோற்றம் உண்டாகிறது, மூலகங்கள் உண்டாகிறது. அங்கதான் சயின்ஸ் உருவாகுது. விண் தோன்றுவதற்கு முன் விஞ்ஞானம், விண் தோன்றிய பிறகு விஞ்ஞானம். இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்கள். அதனால விஞ்ஞானமும் நமக்கு வேண்டும், மெய்ஞானமும் நமக்கு வேண்டும். இந்த ரெண்டும் ஒன்றிணைப்பதற்கு வானியல் அறிவு நமக்கு தேவை. அதனாலதான் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம், சுருக்கமா போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல பல்வேறு தோற்றங்கள் இருக்கின்றன. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் கூட நிறைய கற்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன, மீன் கற்கள்.
அவைகள் அவ்வப்போது பூமியை நோக்கி வரும்போது அவைகளை நாம் எரி நட்சத்திரம் என்று சொல்லுவோம். இது ஒரு காட்சி. கிட்டத்தட்ட 60,000 கற்கள் சின்னதும் பெரிதுமாக அந்த செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுப்பட்ட ஆர்பிட்டை சுற்றி கொண்டிருக்கின்றன. அதுபோல வால் நட்சத்திரங்கள் அவ்வப்போது பூமிக்கு அருகாமையில் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன, மறைந்து கொண்டிருக்கின்றன. அதுல ரெட் ஜெயண்ட், ஒயிட் டுவார்ஃப், எல்லோ டுவார்ஃப், அப்புறம் நெபுலா, அப்புறம் நட்சத்திரங்கள் வெடித்து சிதறுவதை சூப்பர் நோவா என்று சொல்வார். ஏதோ ஒரு கேலக்சியில சூப்பர் நோவா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் சொல்கிறார். மில்கிவே கேலக்சியில வெகு சீக்கிரமே ஒரு சூப்பர் நோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று வானியல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். பார்க்கலாம். இப்ப இன்னொரு புதிர் என்னன்னா பிளாக் ஹோல்ஸ் என்று ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற சமீபத்தில் மறைந்த வானியல் வல்லுநர். அவர் 2-3 புக் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தான் தெரியும். ஹிஸ்டரி ஆஃப் டைம், அப்புறம் கிராண்ட் டிசைன் போன்ற பல நூல்களை எழுதியவர். அவர் பல கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள். அதை பலர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முறையிலே அவர் பிளாக் ஹோலை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பிளாக் ஹோல் என்பது எந்த பொருளையும் தன்னிடம் இழுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. நமது மில்கிவே கேலக்சியில கூட பிளாக் ஹோல்ஸ் இருப்பதாக சொல்கிறார். அது எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்துக்கொள்ளும். ஒளி கூட, லைட்டை கூட அது இழுத்துக்கொள்ளும். அதாவது இப்ப நம்ம பூமியை விட்டு ஒரு ராக்கெட்டை வெளியே அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. எந்த வேகத்தில் அனுப்பினால் பூமியை தாண்டி விண்வெளிக்கு செல்லும் என்பதற்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். நம்ம பூமியை விட்டு ஒரு பொருள் விண்வெளிக்கு செலுத்த வேண்டும் என்றால் ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்துல அந்த பொருளை அனுப்பினால் அது விண்வெளிக்கு செல்லும். அந்த மாதிரி அந்த பிளாக் ஹோலை விட்டு ஒளி வெளியே வர வேண்டும் என்றால் பல கோடி மடங்கு எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தால்தான் வெளியே வர முடியும். அதனாலதான் அது ஒளியை இழுத்துக் கொள்கிறது. பக்கத்தில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இழுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருப்பினும் எப்படி இந்த கேலக்சிஸ் பிளாக் ஹோல்ஸ் நடுப்புற வைத்துக் கொண்டு இயங்குகின்றது என்பது ஒரு மர்மமாக தான் இருக்கின்றது. இன்றைக்கு வானியல் என்பது முதல்ல அஸ்ட்ரானமி என்று சொன்னார்கள். அப்புறம் காஸ்மாலஜி என்ற ஒரு பிரிவு தோன்றிற்று. இப்ப அஸ்ட்ரோ சயின்ஸ், அஸ்ட்ரோ பிசிக்ஸ், அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்று பல்வேறு துறைகள் இன்றைக்கு உள்ளன. இதன் நோக்கம் என்னென்றால் பிரபஞ்சம் எப்படி தோன்றிற்று, பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கிறது, உயிரினங்கள் எப்படி தோன்றிற்றன, பிரபஞ்சம் எப்படி தோன்றிற்று. இப்ப பூமியில ரிசோர்சஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப எனர்ஜி கிரைசிஸ் என்பது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொரு 50 ஆண்டுகள்ல. ஏன்னா பூமியில் கீழே கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம், நிலக்கரி எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் கிடைக்கக்கூடிய குரூட் ஆயில் இன்னும் 30 ஆண்டுகள் கூட வருமா என்பது சந்தேகம். நிலக்கரி இன்னும் ஒரு 80 ஆண்டுகளுக்கு தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப ஆல்டர்னேட் எனர்ஜி ரிசோர்சஸ் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை. அது விண்வெளியிலிருந்து பெற முடியுமா என்பதற்கு தான் இத்தனை பிரிவுகள்ல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு வேடிக்கை என்னவென்றால் 3வது வரை படித்த நமது மகரிஷி அவர்கள் அஸ்ட்ரோபிசிக்ஸ் விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கும் சில விஷயங்களை மிக மிக எளிமையாக சொல்லித் தந்துள்ளார். அவரது மனவளக்கலை மாணவர்கள் என்ற பெருமை நமக்கு நிச்சயம் உண்டு. மகரிஷி வழியிலே நாமும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு மாநில அறிவு நாமும் கொஞ்சம் பெற்றுக்கொண்டால் இந்த சமுதாயத்திலே சில புதுமையான சில விஷயங்களை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யும். அதற்கு இந்த உரை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான்
இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். மகரிஷி அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் பிரான்சிசிஸ்ட். பிரான்சிசம் என்றால் இறைவனை எல்லா பொருட்களையும் பார்த்தார். அவருக்கு ஜாதி, மத, இன வேறுபாடு என்பதே கிடையாது. யாரை பார்த்தாலும் இறைவனாக பார்க்கக்கூடிய மனோபாவம். அதுக்கு பிரான்சிசம் என்று பெயர். மகரிஷி அவர்களின் 90வது பிறந்த தினத்தின் போது நாங்கள் ஆழியார்ல இருந்தோம். கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வருவதாக இருந்தது. அவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருந்தார்கள். அவ்வளவு பேருக்கு உணவு படைப்பதற்காக புதிய சமையற்கட்டெல்லாம் ஏற்பாடு செய்து மல்லிகை சாமான்கள் டப்பாவா, பிளாஸ்டிக் டப்பா, கலர் டப்பாவா உணவுப் பொருட்கள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. இரவு மகரிஷி அப்படியே ஒரு வாக்கியம் வந்த போது அந்த ஸ்டோர் ரூம்ல போய் அப்படியே பார்த்து அப்படியே அந்த பிளாஸ்டிக் டப்பா, கலர் டப்பாவா அடுக்கி வைத்ததை பார்த்து அப்படியே மறந்து கூட இருந்தவர் சொன்னாரு, இதெல்லாம் மளிகை சாமான்கள், பல்வேறு மாவு பொருட்கள், எண்ணெய் டின்கள்லாம் வந்திருக்கு, அதான் இங்க அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, எல்லையற்ற சுத்தவெளி பிரபஞ்சமா மாறி இங்க டப்பாவா அழகா அடுக்கி இருக்கிற காட்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாங்க. அப்படி எல்லாவற்றையும் இறைநிலையாக பார்க்கக்கூடிய மகான் அவர். இறைநிலை காட்சியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே மறைவாய் உலாய் நீ என்று மாற்றுரை பகிர்கின்றார் என்று ஒரு பாடல மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த முறையில மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் பிரமஞானம், வானியலும் ஜோதிடமும் இந்த சப்ஜெக்ட நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். வானியல் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அது மாதிரி புவியியலும் ஒரு சப்ஜெக்ட். இந்த ரெண்டும் நாம் கற்று தேர வேண்டும். எளிமையாக தான் மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சில தவ முறைகள்ல எப்படி மனதாலே விரிவடைவது. புரிய வரைக்கும் சிரமம் கிடையாது. துவாதச அங்கம், தலைக்கு மேல 12 அங்குல உயரத்துல மனதை நிறுத்தி தவம் செய்கிறோம். மனதின் இயக்கம் துவாதசாங்கம், அதை தாண்டி விட்டால் மனதின் இயக்கம் குறையாது. அதான் ஒரு துவாதசாங்கம் 12 அங்குல உயரத்துல கொஞ்ச நேரம் தவம் செய்து அப்புறம் விரிந்து சந்திரன் வரைக்கும் செல்கிறோம். அதுவும் ஈஸியா இருக்கு, ஏன்னா சந்திரனை தினந்தோறும் பார்க்கிறோம். சூரியன் வரைக்கும் மனதால விரிக்கிறோம். அதற்கு பிறகுதான் மனதால விரிவது என்பது கொஞ்சம் சிரமமா இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கு யூடியூப்ல நிறைய கேலக்சிஸ், சோலார் சிஸ்டம், கோள்களை பற்றியெல்லாம் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ், பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு தடவை பார்த்துட்டாலே அது அனுபவமாக மாறும். இன்னும் வாய்ப்பு இருந்தால் பிளானட்டோரியம் என்று ஒரு முக்கியமான நகரங்கள்ல இருக்கு, கோளரங்கம். அதை உண்மையாலே வானத்தை பார்த்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்ப திருச்சியில கூட இருக்கு கோளரங்கம். அங்க பல்வேறு ஷோஸ் நடத்துறாங்க. ஆனா மக்களுக்கு தான் அதோட ஆர்வம் இல்லாதனால அங்கு செல்லும் மக்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அதனால ஒரு குறிப்பிட்ட பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு 100 பேர் சேர்ந்தாதான் அங்க அந்த ஷோ நடத்துறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் கோளரங்கம் சென்று பார்க்கலாம். இன்னும் வசதி உள்ளவர்கள் நல்ல டெலஸ்கோப் வாங்கி வைத்துக் கொண்டு வானத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். இல்லாட்டி மொட்டை மாடியில படுத்துக்கொண்டே வானத்தை பார்த்து வானியல் தோற்றங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். கிரகங்கள், நட்சத்திரங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுவே ஒரு தவம் தான். மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என போதினிலே ஏற்படும் ஒரு இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற பேரியக்க ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் ஒரு சுத்துப்போம்.
தன்மயமாய் தான் அதுவாய் தவிர்காது இயக்கும் உந்தன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தம். அதே பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே அந்த இறைநிலையின் தன்மையை உணர்ந்து அதிலே லயித்து போனால் அதுவே ஒரு தவம் என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்கின்றார்கள். நாமும் அடிக்கடி வானத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம என்ன ஆயிடுச்சு, பழக்கத்துல இந்த வானிலும் ஜோதிடம் சப்ஜெக்டா சேர்ந்து போனதுனால இப்ப சூரியனை பார்க்கணும்னா சூரியனார் கோயில் போகணும், சனியை பார்க்கணும்னா திருநள்ளாறு கோயில் போகணும்னு பழக்கப்படுத்தி கொண்டு வரும். சூரியனை பார்க்கணும்னா தினந்தோறும் காலையில மாலையில வானத்தை பார்த்தா சூரியன் பார்க்க முடியும். அதுதான் சாட்சா சூரியன். சனி கிரகத்தை பார்த்து பழகி கொண்டால் நம்ம சனி எப்போது வேணாலும் பார்க்கலாம். ஆனா நமக்கு மனம் இப்படி பழக்கப்பட்டு போயிருக்கிறது. அதனால வானத்தை அடிக்கடி பார்க்கலாம். இப்ப நான் சுருக்கமா இந்த உரையை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த வானிலை பற்றி பேசும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய கதைகள் உண்டு. கிரேக்க கதைகள், நமது புராண கதைகள் என்று நிறைய இருக்கின்றன. கேட்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் நேரம் கருதி இப்பொழுது சிறிது நேரம் கலந்துரையாடலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கு தொடர்பாக உங்களுக்கு எழும் கேள்விகளை இப்பொழுது கேட்கலாம்.